Hi everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Photoshopல இருக்கிற ஃபைல்ஸ் மெனுல ஆட்டோமேட்ல சப்டிவிஷன்ல இருக்கிறது PDF PDF பிரசன்டேஷன் அத பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். Hi everybody. இது SDesign tutorial channel. Welcome to magical world of Photoshop. Photoshopல பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டேப்ல நான் வந்து பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு இமேஜஸ் வந்து நம்ம ஒரு டேப்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட்னா இப்போ இது வந்து பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி ப்ரெசன்டேஷனுக்காக வைக்கணும் அப்படின்னா ஃபைல் மெனுவில் ஆட்டோமேட்டில் வந்து பேட்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேட்சுங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேட்சை பற்றி தெரியாதவங்க அதை போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது பிடிஎஃப் ப்ரெசன்டேஷனில் என்னென்ன இருக்குது. பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அது வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர், டூப்ளிகேட், ரிமூவ், ஷார்ட் பை நேம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆட் ஓப்பன் ஃபைல் அப்படின்னா இது என்னென்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் டேப்பில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேப்பில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சிடும். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள், நான் 3லேருந்து 10 வரைக்கும் வச்சுருக்கேன். இந்த 3லேருந்து 10 வந்து உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து எனக்கு வந்து நம்பர்ஸ் பிரகாரம் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ சப்போஸ் எனக்கு வந்து இந்த 10வது ஃபோட்டோ வந்து இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணி எந்த ஃபோட்டோ எங்கே வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். இதை மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ். இப்போ எனக்கு வந்து 9வது ஃபோட்டோ தேவையில்லை அப்படின்னா 9வது ஃபோட்டோ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இது வந்து மல்டி பேஜ் டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்குது, ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது. மல்டி பேஜ் டாக்குமெண்ட்னா சொன்னது வந்து ஸ்டில் நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற வரைக்கும் அப்படியே நிற்கும். அது இதுதான் மல்டி பேஜ் டாக்குமெண்ட். நிறையா டாக்குமெண்ட்டை பேஜாக க்ரியேட் பண்ணுறது தான் மல்டி பேஜ் டாக்குமெண்ட்டு. அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு அனிமேஷனோ டிரான்சிஷனோ இருக்காது. ஸோ பேஜ் நீங்கள் டிஸ்பிளேயில் நீங்களாக ஸ்க்ரோல் பண்ணுற வரைக்கும் அது இருக்கும். இது வந்து எதுக்கான சிங்கிள் பேஜும் பண்ணிக்கலாம், மல்டி பேஜஸ் நிறைய பேஜஸ் இருக்கிறதையும் பண்ணலாம். சரிங்களா? இது எதுக்காக நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை மட்டும் நம்ம டிஸ்பிளே கொடுக்காம ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு, அதோட யூசஸ்ஸு, அது மாதிரி வந்து நிறையா வந்து வேர்டிங்ஸில் இருக்கும் போது அதை படிக்கிறதுக்கான டைமிங் நிறையா இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்கும் போது மல்டி பேஜஸ் வந்து பிடிஎஃப் ப்ரெசன்டேஷன் வச்சோம்னா உங்களுக்கு அது ஈச் அண்ட் எவ்ரி திங்காக அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படித்து அதோட ப்ரீஃப் ப்ராடக்டோட ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ப்ரெசன்டேஷனில் வந்து என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் அனிமேஷன்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் யூசிங் எடுத்திங்கன்னா ஸ்லைட் அனிமேஷன்ஸ். இப்போ நீங்கள் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் டிஸ்பிளே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த செகண்ட்ஸ்க்கு தகுந்தாப்பில் அனிமேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஃபோட்டோஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து லூப்பு ஆஃப்டர் லாஸ்ட் பேஜ்னு இருக்கு இல்லைங்களா? லாஸ்ட் பேஜ் வந்தோன்னா லூப் ஆகும், மறுபடியும் ஃபஸ்ட் பேஜ் வந்து ரிமீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே நல்லாயிருக்கும். நன்னுன்னு கொடுத்துட்டா ஒரு டிரான்சாக்ஷனும் இருக்காது, ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நன்னுன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. சரிங்களா? டிரான்சிஷன் நீங்கள் ஏதாவது கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி வந்து எனக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் வச்சு பார்த்து அதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ மல்டி பேஜ் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். மல்டி பேஜ் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதில் என்னென்னா பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்க்கு பேக்ரவுண்ட் அது கேன்வாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபோட்டோஷாப்பில் நம்ம வந்து ஃபோட்டோஸ்க்கு எப்படி கேன்வாஸ் கொடுக்குறோமோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு மல்டி ஃபோட்டோஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணும்போது கேன்வாஸ்ன்னு பின்னாடி வச்சு பண்ணுவோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி வந்து பிடிஎஃப் ப்ரெசன்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் வந்து கேன்வாஸ் ஷீட் பின்னாடி இருக்கும். அதுக்கு தான் அதோட கலர்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இது ஒயிட்டு, கிரே, பிளாக் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட் சைஸு. நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபாண்ட் சைஸு நீங்கள் இங்கே வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து மினிமம் வந்து அவங்க வந்து 12 கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. நீங்கள் 12, 10 அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு. நீங்கள் வந்து பெருசு பண்ணனாலும் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஏதாவது டைட்டில் நம்ம கொடுத்து வைக்கிறோம் அப்படின்னா டைட்டில் நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா டைட்டில் நம்ம அதில் ஆட் ஆகும். அதே மாதிரி ஆத்தர், இது யார் கிரியேட் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஆத்தரையும் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ ஃபைல் இன்ஃப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபைலோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னா காமிக்கும். ஸோ அடுத்து டிஸ்கிரிப்ஷன். இதில் வர டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் போது அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஸ்டோர் ஆகிற இடத்துல வந்து அதோட டிஸ்கிரிப்ஷனையும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபோட்டோவில் நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை பற்றி இல்லை, நான் சொல்லலை. இது வந்து நான் அடுத்த வந்து நமக்கு சேவ்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனை இது சேவ் பண்ணியிருக்கோம். அடுத்து காப்பிரைட்ஸ். நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து காப்பிரைட்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறீங்க. என்னோட ப்ராடக்ட்டை யாரும் காப்பி அடிக்கக்கூடாது, இல்லை என்னோட டிசைனை யாரும் காப்பி அடிக்கக்கூடாது, அதுக்கான காப்பிரைட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக யாருக்குன்னா காப்பிரைட்ஸில் போய் சேர்ந்துடும். சரிங்களா? அடுத்த நோட்ஸ் வந்து என்ன அதை பற்றின நோட்ஸ் வந்து ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, அதனால் இதெல்லாம் எடுத்துடுறேன். ஸோ எதுவுமே எனக்கு தேவையில்லை, அதனால் எடுத்துடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்த பிறகு எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் டெஸ்க்டாப்பில் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர்னு பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? மல்டிபேஜ் டாக்குமெண்ட்டு 2 அப்படி இது 2ன்னு கொடுத்து எம்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ இதை சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னா அடுத்து ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த பாப்அப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அடோப் பிடிஎஃப் ப்ரீசெட். இது வந்து என்னென்னா ப்ரீசெட்டாக அடோப்பில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹை குவாலிட்டி பிரிண்ட்டு. நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹை குவாலிட்டி வேணுமா, இல்லை பிடிஎஃப் வந்து 1A 2001 அந்த ஃபார்மெட்டு. ஸோ நிறைய ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, அதில் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மாலஸ்ட் சைஸு ஃபைல் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹை குவாலிட்டி பிரிண்ட்டு மாடிஃபைடு அப்படின்னா நீங்கள் அதை பிரிண்ட் எடுக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு பிக்சர் மாடிஃபை பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஓகேங்களா? இது கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் வந்து நன்னு கொடுத்துருக்காங்க. நன் இருக்குது. நீங்கள் இதில் வந்து எந்த ஃபார்மெட்டில் வந்து வேணுனாலும் நீங்கள் செட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அடோப் 5 பிடிஎஃப் 1.4 இந்த ரேஷியோ ஆஸ்பெக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கிறதா வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. இந்த ரேஷியோவை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும், நீங்கள் ஏதாவது இது இல்லாமல் டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து எடுத்துட்டு நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் அதில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை இதில் கொடுத்துக்கலாம். அப்புறம் எனேபிள் எம்பெஜ்டு பேஜ் தம்பிள்ஸ் அப்படின்னா பேஜ் தம்பிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணால் பேஜ் தம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஃபார் ஃபாஸ்ட் வெப் ப்ரீவ். இது ப்ரீவியூ பார்க்குறது ஃபாஸ்ட்டாக காமிக்கிறதுக்காக இது நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கோம். இது டிஃபால்ட்டாக எனேபிளில் இருக்கும், நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இல்லை. சரிங்களா? இது வேணும்னா மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து சேவ் ப்ரீசெட். இதை நீங்கள் ப்ரீசெட்டாக வச்சுக்கணும். இந்த ஃபார்மெட் நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீசெட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஃபைல்ஸை வந்து என்ன அதை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுங்கிறது டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டு. இது நன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் வேணால் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே பார்த்தது தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம், அதே வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இமேஜ். நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ்னு சொல்லிட்டு இருக்குங்களா, இந்த இமேஜில் போயிட்டு நீங்கள் இமேஜ் சைஸை போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து இதே வந்து அங்கே காமிக்கும். ஸோ அதை வந்து இந்த ஆப்ஷன் அங்கே மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கலாம். பட் இது நான் சொல்கிறது வந்து அவங்க டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிற டவுன்லோட் சாம்பிளிங் 2 அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்லேயே இருக்கிறது நல்லது. ஸோ இது வந்து உங்களோட பிக்சரோட சைஸு என்ன பிக்சல் பர் இன்ச்சஸில் என்ன சைஸில் இருக்குங்கிறத காமிக்குது. ஸோ அடுத்தது கம்ப்ரஸ் வந்து எந்த மோடு ஜேபக்கில் இருக்குது. ஸோ ஜேபக்காக வேணும், ஜிப் ஃபைல் வேணும், இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மெட்டில் என்ன ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா இதுவும் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ ஜிப் ஃபைலாக வேணும்னா ஜிப் ஃபைலாக க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து ஜேபக்காக அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இமேஜ் குவாலிட்டி வந்து மினிமம் வேணுமா, லோ வேணுமா, மீடியம், மேக்ஸிமம், ஹை அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹைன்னு கொடுத்தீங்கன்னா ஹையில் வச்சுக்கலாம். உங்களோட இதை இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கன்வெர்ட் 16 சேனல் இமேஜ் டு 8 சேனல் பிட்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக அது வந்து ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. சரிங்களா?
ஹைலைட்டில் டிசேபிள் ஆகிருக்கு, அது அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்லேயே அதே மாதிரி நன்னு, இதுலேயும் எந்த ஆப்ஷனும் நீங்கள் மாற்றணும் அவசியம் கிடையாது. ஸோ அதே ரேஷியோவில் இருக்குது, அதையும் மாற்றணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த டிஃபால்ட்டை நீங்கள் எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவுட்புட்டை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொஃபைலில் ஏதாவது அவுட்புட்டை மாற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் அவுட்புட்டை மாற்றி பாருங்கள், சரிங்களா. அடுத்து செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்கிறது அதே தான். ஸோ அடுத்து இதுதான் நான் சொன்னது பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து டாக்குமெண்ட் ஓப்பன் பாஸ்வேர்டு, நீங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டை இந்த இதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ண முடியும், எல்லாராலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பாஸ்வேர்டு ரெஸ்ட்ரிக்டட் பிரிண்ட் எடிட்டிங் அண்ட் அதர் டாஸ்க். அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து அதை வந்து யாராவது பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ எடிட் பண்ணுறதுக்கோ, உங்கள் பிடிஎஃப் ஃபைல் எடிட் பண்ணுறதோ, பிரிண்ட் எடுக்கிறது, இல்லை வேறு ஏதாவது டாஸ்க் அவங்க பண்ணுறாங்க, இமேஜஸ் மாற்றுறாங்க, இல்லை ஆட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதை பண்ணாலும் சரி அதுக்கு வந்து நீங்கள் அலோவ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதுலேயே பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா இதில் எதுவுமே பிரிண்டிங்க்கு எதுக்குமே அது வந்து அலோவ் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் அது பிரிண்டிங்க்கு அலோவ் பண்ணும். ஸோ பிரிண்டிங் அலோவ்டு அது வந்து இப்போ வந்து எதுவுமே அதாவது ஹை ரெசல்யூஷன் வேணும், லோ ரெசல்யூஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செட் பண்ணலாம். ஸோ சேஞ்சு அலவுடு அப்படிங்கிறது. ஸோ அதுவும் நன்றாக இருக்குது, நீங்கள் இதில் ஏதாவது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எனேபிள் காப்பிங் டெக்ஸ்ட், சரிங்களா. எனேபிள் காப்பிங் டெக்ஸ்ட்னா நீங்கள் அது ஃபைல்லேருந்து டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணுற மாதிரி பர்மிஷன் இது. அடுத்து எனேபிள் டெக்ஸ்ட் ஆக்சஸ் ஃப்ரம் ஸ்க்ரீன் விஷுவல் இம்பேர்ட் அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்லேருந்து எடுக்கிறதுக்காக உள்ளது. ஸோ இதை எதுவுமே நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஜென்ரல் டாக்குமெண்ட் இது வந்து ஒரு கான்ஃபிடென்டல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பாஸ்வேர்ட் போட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள் டிசைன்ஸை யாரும் காப்பி அடித்து மற்ற பிரிண்ட் எடுத்து மிஸ்யூஸையோ இல்லை அவங்க வந்து ஃபேக்காவோ அவங்க கிரியேட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் இதை வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சம்மரி. இந்த சம்மரியில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் என்ன வேணால் இது ஜென்ரல் கம்ப்ரஸ் என்ன நீங்கள் மாற்றிருக்கீங்களோ அதை மட்டும் காமிக்கும், ஓகேங்களா. வார்னிங் வந்து நீங்கள் வந்து என்ன ஏதாவது வார்னிங் பண்ணணும் அப்படின்னா இங்கே வார்னிங் மெசேஜை நீங்கள் கொடுத்துடலாம், சரிங்களா. இப்போது ஜென்ரலில் வந்து போயிட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிடிஎஃபாக இப்போ கன்வெர்ட் பண்ணுறோம். அன்ஏபிள் டு ஓப்பன் ஃபைல் ஃபார் ரைட்டிங், இட் மே பி லாக்டு ஆர் அன்அவைலபிள். இது வந்து அனேபிள் டு ஒர்க்கிங்கில், அதாவது இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியலன்னு காமிக்குது. நான் ஏற்கனவே வந்து க்ரியேட் பண்ணதுனால அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நான் அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. மறுபடியும் வந்து ஃபைலில் போயிட்டு ஆட்டோமேட்டில் போயிட்டு பிடிஎஃப் ப்ரெசன்டேஷனில் போயிட்டு ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஆட் கொடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு 2 1 சேவ். ஸோ அதே மாதிரி மறுபடியும் கேட்குது. ஸோ நான் மறுபடியும் சேவ் கொடுக்குறேன். இப்போது எனக்கு ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் டைப் நான் சொன்னேன் இல்லைங்களா இது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோஸும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் இது, ஓகேவா. இப்போ அடுத்து 2வது ஆப்ஷனும் பார்ப்போம். ஸோ 2வது என்னென்னா ப்ரெசன்டேஷன் நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் வந்து என்னென்னா இது வந்து அதே தான். கேன்வாஸ் வந்து என்ன ஒயிட்டாக பிளாக்கான்னு கேட்குது, நான் பிளாக்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் நீங்கள் மாற்றுறதா மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃபைல் நேம் இதெல்லாம் நீங்கள் என்ன இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி நான் ப்ரௌசன் கொடுக்குறேன். ப்ரௌசன் கொடுத்துட்டு இந்த வாட்டி நான் என்ன செய்கிறேன், இமேஜுக்கு வந்து போகாமல் இப்போ நான் பிஎஸ்டியில் வச்சுருக்க ஃபைலை வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பிஎஸ்டியில் இருக்கிற ஃபைலை வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு 1 2 3 சீட் ஆட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணி நான் டூப்ளிகேட்டும் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், எதாவது பண்ணிக்கலாம். பட் நான் எதுவும் பண்ணலை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெசன்டேஷனில் இருக்கனால இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் இருந்திருக்கும் மல்டிபேஜ். இப்போ மல்டிபேஜ் இருந்தால் டிசேபிளாக இருக்கும். ப்ரெசன்டேஷனில் வரும்போது இது வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அட்வான்ஸ் எவ்ரி மாற்றிக்கிட்டே இருக்கணும், இமேஜ் மாற்றிக்கிட்டே இருக்கணும்னா இந்த செகண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ 2 செகண்ட்ஸோ 5 செகண்ட்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 10 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். அக்கார்டிங் டு யுவர் விஷ்
இது எதுக்காக 5 செகண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அனிமேஷன் கிரியேட் ஆகி நம்ம பார்க்குற செகண்ட்ஸ் வந்து 5 செகண்ட்ஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்த இமேஜ் பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆகும். சரிங்களா? அதனால 5 செகண்ட்ஸ்க்கு 3லேருந்து 5 செகண்ட்ஸ்க்குள்ளே வச்சுக்கிங்க. ஸோ 3 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். 5 செகண்ட்ஸ்னால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அனிமேஷன்ஸ். அதனால 5 செகண்ட்ஸ் நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து லூப் ஆஃப்டர் லாஸ்ட் பேஜ். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு வந்து கடைசி பேஜ் முடியும் போது மறுபடியும் அதாவது திரும்பி அதை ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேடுங்கிறதுனா அதை இந்த எஃபெக்ட் கொடுக்குறேன். அதாவது அப்படியே பார்த்து ஃபேட் ஆகிட்டு அடுத்த வந்து இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தேன், எங்கே பண்ணுறதுன்னு கேட்குது. ஸோ மறுபடியும் நான் வந்து ரெண்டரில் போகிறேன் டெஸ்க்டாப்பில். இந்த வாட்டி 2ன்னு கொடுக்குறேன். 2 கொடுத்தோன்னே மறுபடியும் அதே தான் கேட்குது. அதே மாதிரி இருக்குது. நான் எதுவுமே மாற்ற போகிறதில்ல, கம்ப்ரெஷன் மாற்ற போகிறதில்ல, அவுட்புட் மாற்ற போகிறதில்ல, செக்யூரிட்டி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் சேவ் பிடிஎஃப்னு கொடுத்துட்றேன். சேவ் பிடிஎஃப்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இது ஒரு மாடல் அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் மாடல் அப்படின்னா மாடல் 1 அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுனா மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த மாடல் அடுத்தடுத்த ப்ராடக்டை வந்து நீங்கள் டிஸ்பிளே காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ப்ரெசன்டேஷனில் இருக்குது. இப்போ லூப்பில் நம்ம கொடுத்ததுனால லாஸ்ட் பேஜை வந்து மறுபடியும் லூப் ஆகி மறுபடியும் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேருந்து நமக்கு திரும்ப இது காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம இப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த டைப்பு. ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம செஞ்சுக்கலாம்.